தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவ திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். உங்க அனைவருக்கும் என்னுடைய இனிய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சீடனாக இருந்து நம்ம குருவுக்கு அன்பையும் மரியாதையும் பாசத்தையும் வணக்கத்தையும் நன்றியையும் சரணாகதியையும் தெரிவிக்கிற விதமாக நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல பொன்னான நாள் தான் இந்த குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமா தினத்தில் முழு பௌர்ணமி எப்படி முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்குதோ, அதே மாதிரி குருவானவர் எப்பொழுதும் தன்னை சீடர்களுக்கெல்லாம் முழுமையாக வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டு இருப்பார். குருவோட வேலை உங்களை அன்பா பாசமாக அரவணைச்சு உங்களை பலவீனப்படுத்துறதில்ல, உங்களை பிடிச்சி அபாயத்தில் தள்ளி விடுறது, உங்களை ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அடித்து மெருகேற்றி மேல்நிலைக்கு கொண்டு வருவர் தான் உண்மையான குருவாக இருப்பாங்க. உங்களை எப்பொழுதும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ஒரு உண்மையான குரு விரும்பவே மாட்டாங்க. குரு இவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் சிஷ்யன் அதை தாங்கி நிற்கிறானா அப்படிங்கிறத குரு எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. குருதீப் அப்படிங்கிற ஒரு ஞானி இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 50க்கும் 60க்கும் மேற்பட்ட சீடர்களை வர வைப்பாங்க அவங்க வீட்டுக்கு. அந்த சீடர்கள் முன்னாடியே அவர் ரொம்ப கோபமாக நடந்துக்குவார், பேச மாட்டார், அவமரியாதை பண்ணுவார், சில சமயம் புகைக்கிறது, வேற மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சீடர்கள் 50 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக அப்படியே ஒவ்வொரு நாளாக விலகி விலகி போய்கிட்டே இருப்பாங்க. குருநாதர் என்ன பண்ணாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்னு உண்மையாக நம்பக்கூடிய ஒரு சில சீடர்கள் மட்டும்தான் அவரோட வீட்டில் தங்கி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சீடர்கள் கூட கடைசியாக அவங்க கூட மட்டும் பேசி அவங்களுக்கு ஞான உபதேசம் வழங்குவாருன்னு ஓஷோ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. குரு ஒரு கண்ணாடி. குருநாதர் நம்ம என்ன மாதிரி எண்ணங்களை கொண்டுகிட்டு இருக்கிறோமோ அந்த எண்ணங்களை வலிமைப்படுத்தி மேல்முகமாக கொண்டு வந்து நம்மளை உயர்நிலைக்கான விஷயங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு உன்னத ஆத்மா. அந்த குருநாதரை நமக்கு தெரிஞ்ச அளவில் எந்த மாதிரி நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கணும், சமர்ப்பணத்தை தெரிவிக்கணுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இன்று இரவு நிலவு தெரிகிற மாதிரி ஒரு மொட்டை மாடிக்கோ இல்லைன்னா ஒரு வெட்ட வெளிக்கோ நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். அங்கே உட்காந்துட்டு மேலே வானத்தை ஒரு 30 டிகிரி தலையை மேல்முகமாக வச்ச மாதிரி வச்சு நிலவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நிலவு சாயந்தரம் ஒரு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நல்லா மேலே பிரகாசமாக இருக்கும். இன்றைக்கி பௌர்ணமி தினம், அதனால் அந்த சமயத்தில் நீங்கள் நிலவுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய அபிர்புதமான கதிர்களை அப்சர்வ், அதாவது இழுக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் அதை அன்பா பரிவா கனிவா ஒரு லவ்வரை பார்க்குற மாதிரி, ஒரு காதலிகிட்ட எப்படி சம்பாஷணை வச்சுக்குவீங்களோ அந்த மாதிரி ஒரு அன்பா அதை பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நிலவை பார்க்கும்போது எந்த ஒரு சாதனாவும் நீங்கள் பண்ண வேண்டாம், எந்த ஒரு பயிற்சி நீங்கள் பண்ண வேண்டாம், வெறுமனே அது கூட இருங்க. நிலவு கூட இருக்கும்போது அது தன்னுள் இருக்கக்கூடிய பிரகாசமான முழுமையான கதிர்களை உங்களை நோக்கி பாய்ச்சும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன், அதாவது பிறழ்வு இல்லாமல் நீங்கள் நிலவை பார்க்கறதுலையே குறியாக இருங்க, அது கூடயே இருங்க. உங்களை மறந்துடுங்க, உலகத்தை மறந்துடுங்க, சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீங்களும் நிலவு மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்திட்டு அந்த நிலவு கூடயே நீங்கள் இருங்க. நிலவு பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி. பெண்களுக்கு எப்படி மாதவிடாய் காலத்தோட அது தொடர்பு வச்சிருக்குதோ அதே மாதிரி ஆண்களுக்கும் அது தொடர்பு வச்சிருக்குது. அதனால் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் இந்த நிலவு தனக்குன்னு இருக்கக்கூடிய கதிர்வீச்சுக்களை உமிழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றி எடுக்கக்கூடிய தன்மை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து அந்த நிலவை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் கண்களை சிமிட்ட வேண்டியது வரும். பரவாயில்ல, கண்களில் சில டைம் தண்ணி வரலாம், கண் எரிச்சல் வரலாம். அப்போ கொஞ்சம் அமைதியாக கண்ணை மூடிட்டு மறுபடியும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நிலவை எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கிட்ட இருந்து சக்தி மையம் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஏதோ ஒரு கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி உங்களுக்கு தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய 1 இன்ச்
அந்த இடத்த உங்கள் விரலால் மெதுவாக அழுத்தம் கொடுத்து பிடிங்க. இன்னொரு கை தொட மேலே இருக்கட்டும். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட ஏதாவது ஒரு கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலை எடுத்து உங்களுக்கு தொப்புளோட 1 இன்ச் கீழே இருக்கிற இடத்த, நாபின்னு சொல்லுவோம், அந்த இடத்த மெதுவாக அழுத்தம் கொடுத்துட்டு நிலவை பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த இடத்துல ஒரு துடிப்பை உங்களால் உணர முடியும். இது ஒரு 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம், அரை மணி நேரம் வரைக்கும் பண்ணலாம். முதல் 15 நிமிடம் நீங்கள் 2 கைகளையும் தொட மேலே வச்சுட்டு சாதாரண தியான நிலையில் அமர்ந்து நீங்கள் நிலவை பார்த்துட்டுருங்க. அடுத்த 15 நிமிடம் ஏதோ ஒரு கையை ஒரு விரலை தொப்புளுக்கு கீழே இருக்கிற இடத்த வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு நிலவை பார்த்துட்டுருங்க. மொத்தமாக அரை மணி நேரம் இந்த தியானத்தை வச்சுட்டா இந்த மாதிரி பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறம் உங்களோட வீட்டுக்கு நீங்கள் வந்து உங்களோட பூஜை அறையிலையோ, நீங்கள் தியானம் பண்ணுற ஒரு ரூம்லேயோ, அந்த அறையிலையோ நீங்கள் போய் உங்களோட குருவோட ஃபோட்டோவோ இல்லை உங்கள் குருவை நினச்சோ இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லுங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே சரணம். குருவே சர்வ லோகானாம் பிஜசேவன ரோகினாம் நிதியே சர்வ வித்யானாம் ஓம் ஸ்ரீ குருநாதனி நமக. இந்த மந்திரத்தை 3 தடவை குருவோட படத்தை பார்த்தோ, குருவோட படம் இல்லைனோ அவரை நினச்சோ உள்ளம் உருகி உங்களோட இணைப்புணர்வை, உங்கள் அன்பை, உங்கள் கருணையை, உங்கள் பாசத்தை, உங்கள் லவ்வை, உங்கள் குருவோட எப்படி இருக்கிறீங்கிறத நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி உங்கள் குருக்கிட்ட நீங்கள் அன்பா, பாசமாக, கருணையாக உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க. அப்படி வெளிப்படுத்தும் போது குருநாதருக்கு கண்டிப்பாக உங்களுடைய உண்மையான அன்பும், உண்மையான பாசமும், உண்மையான மரியாதையும், இணைப்புணர்வும் தெரியும் போது அவர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதை செய்வார். இன்னொன்று, உங்கள் பூஜை அறையில் வந்து இந்த மந்திரங்களை சொல்லி முடிச்சு அப்புறம் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து உங்கள் குருவை மட்டுமே இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருங்க. வேறு எந்த நினைப்பும் உங்களுக்கு வேண்டாம், எந்த சாதனாவும் நீங்கள் பண்ண வேண்டாம். வாசி யோகம், குண்டலினி யோகம், அஜபா, காயத்ரி, விபாச்சனா அப்படி எந்த ஒரு முறையும் நீங்கள் பிரயோகப்படுத்தாதீங்க. கண்களை மூடி அவரையே நினச்சிட்ருங்க. ஒருவேளை அப்படி உங்களுக்கு பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா அவரோட ஃபோட்டோவை வச்சு அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு அவரோட கண்களையும் அவரோட புருவ மத்தியத்தையும் கவனம் வைங்க. முடிஞ்ச வரைக்கும் மனதில் குருவே சரணம் சொல்லிக்கிட்டு இருந்தால் அதுவும் ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இந்த தியானம் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் நிகழலாம். இந்த தியானம் நிகழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிக்கிற சமயம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல குருவோட ஃபோட்டோக்கு முன்னாடி ஒரு கார்த்திகை தீபத்தை வைங்க. இல்லை தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கார்த்திகை தீபத்தை வைக்கலாம். இல்லை தியானம் முடிச்சதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்தை வச்சு மலர்கள் இருந்ததுன்னா அந்த மலர்களை குருநாதர் ஃபோட்டோக்கு முன்னாடி போடலாம். போட்டுட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்து பொருள் தன்மையை தவிர உங்களோட உள் வளர்ச்சிக்காக நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. தயவு செஞ்சு எந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃபுக்காக அவர்கிட்ட நீங்கள் வேண்டிடாதீங்க. நீங்கள் உள்நிலையில் வளர்ச்சி அடையணும், தியானத்தில் மேல்நிலையில் போகணும், தன்னை உணரணும், ஞானம் அடையணும், கடல் தொன்மை பார்க்கணும், இந்த விஷயத்தை அவர்கிட்ட கேட்டு மன்றாடுங்க. கண்டிப்பாக சிஷ்யன் தயாரானா குரு தோன்றுவான். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்திருத்தல் தானே அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தையும், குரு அன்றி ஓரளவும் அசையாது, குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதற்குன்னா குரு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து வழி நடத்துகிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். குருவே பிடிச்சி நம்ம தொங்கிட்டு இருக்க தேவையில்லை. அவருக்கு நமக்கு உண்மையாலுமே திருப்பி பண்ணக்கூடிய ஒரு கைமாறு என்னன்னா, குரு என்ன சொல்லியிருக்காரோ அந்த வழியில் நம்ம நடந்து, வேற எதுலேயும் கவனம் வைக்காம நம்ம நடந்து அவருக்கு நம்மளோட வளர்ச்சியை சமர்ப்பணமாக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்பாக இருப்போம், அன்பை பகிர்வோம். குருவே சரணம். வணக்கம்.